Meenakshi Faculty of Arts and Science for Women, BSc Psychology and Psychology Hon, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. Apply now. கிரிண்டர் கே சாட் ஆப்பில் மீட்டிங். நடுக்காட்டுக்கு நம்பி போன தம்பியை சுத்து போட்ட கும்பல். பணம், அரைஞான்குடி உள்ளிட்ட நகைகளை பிடுங்கி அடித்து விரட்டப்பட்ட அதிர்ச்சி. அழுது கொண்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற இன்ஸ்பெக்டர் மகன். என்ன நடந்தது? திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் பூபாலகிருஷ்ணன். இவர் அவினாசி பாளையத்தில் உள்ள தனியார் பனியன் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவரது தந்தை திருமலை ராஜன் நீலகிரி மாவட்டம் மசினகுடி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வருகிறார். இதற்கிடையே வீட்டில் தனிமையில் இருக்கும்போது பூபாலகிருஷ்ணன் தனது செல்போனில் கிரிண்டர் கே சாட் ஆப்பை பதிவிறக்கம் செய்து சில முகம் தெரியாத ஆண் நபர்களுடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பூபாலகிருஷ்ணன் மாதப்பூர் பகுதிக்கு சென்ற நிலையில் அங்கு ஒரு இளைஞர் வர அவர்கள் இருவரும் அப்பகுதியில் உள்ள ஜெம் பள்ளிக்கூடத்தின் பின்புறம் உள்ள காட்டு பகுதிக்கு சென்றதாகவும், அங்கு சென்றதும் பூபாலகிருஷ்ணனை அழைத்து சென்ற நபர் உட்பட 3 இளைஞர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டு கடுமையாக தாக்கியதாகவும், அவர் பாக்கெட்டில் இருந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு மேலும் அவரை மிரட்டி ஏடிஎம் அட்டையை பிடுங்கி அதன் பின் எண்ணையும் அறிந்து கொண்டு அதில் இருந்த 5000 ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கொண்டதாகவும், மேலும் பூபாலகிருஷ்ணனின் ஜிபே மூலம் 12000 ரூபாயை தங்களது எண்ணுக்கு மாற்றிக்கொண்டு பூபாலகிருஷ்ணனின் மோதிரம், அரைஞான்குடி உள்ளிட்டவற்றை பிடுங்கிக் கொண்டதாகவும், அதன் பிறகு பூபாலகிருஷ்ணனை மிரட்டி தவறான உறவுக்காக பெண்களை தேடி ஊருக்குள் வந்தபோது மக்கள் பிடித்து விசாரித்து தாக்கியதாகவும், இனி இப்படி வரமாட்டேன் என மன்னிப்பு கேட்பது போல வீடியோவை எடுத்துக்கொண்டு இது பற்றி வெளியில் சொன்னால் இந்த வீடியோவை வலைதளத்தில் பரப்பி விடுவோம் என மிரட்டி அடித்து விரட்டி விட்டதாகவும், இது குறித்து பல்லடம் காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்ற பூபாலகிருஷ்ணன் புகார் அளித்திருக்கிறார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டனர். நாகப்பட்டினத்தை சேர்ந்த அன்புமணி, சங்கரன் கோவிலை சேர்ந்த பிரபாகரன், கூடலூரை சேர்ந்த சரத்ராஜ் உள்ளிட்டோரை பிடித்து வந்த போலீசார் அவர்களிடம் சிறப்பாக விசாரித்து கைது செய்து அவர்களிடமிருந்து 2.25 பவுன் தங்க நகைகள், வெள்ளி அரைஞான்கொடி, ரெட்மி செல்போன், 13500 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கைப்பற்றியதோடு அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த வழக்கில் உடனடியாக துப்பு துலக்கி குற்றத்தில் ஈடுபட்டவர்களை தட்டி தூக்கி நடவடிக்கை மேற்கொண்ட பல்லடம் உட்கோட்ட தனிப்படை குற்றப்பிரிவு ஆய்வாளர் ராஜவேல், தலைமை காவலர் லட்சுமணன், முதுநிலை காவலர்கள் மதிவாணன், ஜெகன் ஆகியோரை அழைத்து மாவட்ட கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. Meenakshi Faculty of Arts and Science for Women, BSc Psychology and Psychology Hon, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. Apply now.